ப்ளீச்சிங் பவுடர் திருடினவன் திருட்டு பய சரியா? திருட்டு பயலுக்கு என்ன மரியாதை? ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா நாயை பேன்னு மற்றவங்களை வந்து பேசுகிறான். மசால் வடை நாயா அருண்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. அரசியலை பத்தி தெரியாதவன், பொது வாழ்க்கைக்கு வராதவன் எல்லாம் இன்னைக்கு எப்படியோ தெரியல வந்தான். எப்படி வந்தானே தெரியல. கிளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. நம்ம அதிமுக பிஜேபி காரனை மோதிக்கிட்டு இருந்தோம். அவன் நம்மள திட்டிட்டு இருந்தான். இந்த நாயை நமக்கு கணக்கே எடுத்துக்கல. இவன் ஒருத்தர் இருக்கிறானே தெரியல நம்மளுக்கு. இன்னும் அந்த விசில் எப்படி இருக்கிறானுங்க? அட சின்ன சின்ன பசங்க அது மூஞ்சி இந்த முடி வடிக்கிறது பார்த்து அந்த போஸ்டர்ல பார்த்தாலுமே திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்குது. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற, இதெல்லாம் பார்த்தா அவனை ஓட்டே போட மாட்டேன்னு இப்படியே சொல்லி நம்மால நம்மளை கேட்டாங்க. திறன ஊர் தாலியார்த்தவன், அயோக்கியத்தனம் பண்ணவன், கொலகார லிஸ்ட்ல பேர் இருக்கிறவன் அவனா வந்துட்டான். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க. காலையில இந்த பசங்களை ஸ்கூலுக்கு இட்டு போற மாதிரி கோயிலு கோட்டைக்கு இட்டு போறானுங்க. குழந்தைங்களை இட்டு போல சோதெல்லாம் கட்டிய டிஃபன் பாக்ஸ்ல சோறை கட்டிட்டு போய் குழந்தைங்களை இட்டு போற மாதிரி கோட்டைக்கு இட்டு போறானுங்க. ஜோக் இல்லையா? நாயை பேங்கிறான் எல்லாரையும் சரியா? அவன் முன்னாள் என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. நீ அமைச்சராக இருக்கும்போது நான் அப்படித்தான் சொல்லுவேன். கேவலம் ப்ளீச்சிங் பவுடர் திருடணும் தானே நீ? ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? அப்படியா? நம்மளே பேசியிருக்கோமே. என்ன பான்ஸ் பவுடர் அந்த மேட்டர். நீ தானே அன்னைக்கு இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொன்னாங்க. ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா? ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? நீ தானே கேள்வி கேட்ட? 40 ரூபா. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுருக்காங்க. 15 ரூபாய்க்கு சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் 2 விட்டுருக்காங்க. எங்க அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? 55 ரூபாய் தான் சார். அப்படிலாம் ஒண்ணு இல்லை. அது கமிஷன் பல்ஸ். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில டிப்ரெஷன். உடனே விளக்கம் விட்டுறான். ப்ளீச்சிங் பவுடர் விலை என்ன தெரியுமா, மைதா மாவு விலை என்ன தெரியுமா அப்படின்ட்டு. கடைசியில் சாக் பவுடர். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. அப்போ மக்கள் வந்து என்ன சொல்ல வராங்க? அதிமுகவால் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையை முழுமையாக மக்கள் பெறவில்லை. இதுதான் உண்மை. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. அந்த தொகுதி பக்கமே போகாதவன் அவன் ஜெயிச்சிருக்கான். தொகுதி பக்கமே வராத ஒரு நபரை ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மேல இருந்துக்குன்றது பாருங்க. கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். 5000 ரூபாய் நான் வந்து அக்கௌண்ட்ல போட்டேன்னா மக்கள்லாம் ஓட்டு போட்டுறாங்க. உன்கிட்ட பணம் வாங்கிட்டேன்னா நீ வந்து பெரிய மன்னர் பரம்பரை பாரு. அவன் சொத்தை அப்படியே நீ வந்து அப்படியே தூக்கி விசிறி எறிகிற பாரு. புதுசா இருக்காங்க. அந்த விஷால் நடிகர் விழாக்கள்ல கம்பேரிங் பண்ணவர் தானே ராஜ்மோகன். நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஓரமா ஸ்டேஜ்ல கம்பேரிங் பண்ணி இருந்தவர் ராஜ்மோகன். இந்த மாதிரியான திரை விழாக்கள்ல அந்த ராஜ்மோகன் இன்னைக்குவே அங்க உட்காந்துருக்காரு அமைச்சரா. நம்மளுடைய துறைக்கே உட்காந்துருக்காப்லே. என்னால ஜீர்ணிக்க முடியல. எரியுது, வயிறு எரியுது. ஏன்ப்பா இது மாறலாமான்னா மாறலாம். இன்னைக்கு ஆட்சிக்கு கொண்டு வந்தவங்க நாளைக்கு ஆட்சி விட்டு வெளியேற்றுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது மக்கள் நினைச்சா மாறலாம். ஆனால் மக்கள் நினைக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு வைத்த மாதிரி நடந்துக்கணும். நீங்க நடந்துக்கிறீங்களா? என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. உன்னை அப்படியே குத்துறா. சவுக்கு சங்கர் அவர்கள் பிரஸ் மீட்ஸ் ஒரு 3 பிரஸ் மீட்ஸ் அருண் அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கொலை முயற்சி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏண்டா நாய உன்னை சாவடிக்கிறதுக்கு சேவிங் பண்ணி போட்ட பாதி பேடு பத்தாது. பிரஸ் மீட் கொடுத்து இப்போ நான் வந்து டிஜிபி கிட்ட வந்து நான் இப்போ மனு கொடுத்துட்டு ஆணையர் கிட்ட மனு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து சொல்றாரு. அப்பாவே சொல்லிட்டாரா? சோ அதை நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க இந்த பிரஸ் மீட்ல நான் திரும்ப சொல்றேன், சங்கரோட விவகாரம் பொறுத்த இவனும் உத்தமம் கிடையாது. நம்ம சப்போர்ட் பண்றோம். என்ன அப்படின்னா ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக தைரியமா குரல் கொடுத்து பேசக்கூடிய நபர்களில் ஒருத்தராக இருக்காரு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பட் அதோட நான் நிறுத்தி அடுத்த விவரங்கள் பார்க்குறேன். நீ வந்து ஒரு அதிகாரியுடன் உனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாய்க்கா தகராறை பொதுமக்களுடைய பிரச்சனையா நீ மாத்துறதுன்றதை ஏற்றுக்க முடியாது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். 2வது நீ யதார்த்தமாக பேசுவோமே. ஏன்னா அவங்க கூட தான் நேருவுக்கு எதிராக ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அவருடைய அந்த இதுக்கு எதிராக பேசின டிவிஹெச்க்கு எதிராக அவ்வளோ பதிவுகள்லாம் போட்டேன். எனக்கு நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு.
ஆனா பாபா உங்களுக்கு செம்ம அதிர்ஷ்டம். எலும்பா இருந்ததுனால எரியாம வந்தா, கொஞ்சம் சதையா இருந்திருந்தா இருப்பா. இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸை இவங்க பயன்படுத்துகிறாங்க. நாங்கள் அமைச்சரின் ஆட்கள் அப்படின்றது சொல்லி ஒரு பேரல் அரசாங்கத்தையே இவர்கள் நடத்துகிறார்கள். புடிச்சு ஜெயில போடுங்க சரவணா. இதை நான் வெளியில் கொண்டு வர ஆரம்பிக்கிறேன்னு உடனே என்னை தொடர்பு கொள்கிறாங்க. வேறு சோர்ஸ் வழியாக என்னை தொடர்பு கொண்டு மிரட்டல், வீடு புகுந்து அடிப்போம், தாக்குவோம், வேறு ஆள் வழியாக அதை சொல்லி விடுறாங்க. சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? ஒரு 20 நாளைக்கு சிட்டியில் இருக்காதீங்க நீங்கள். நேரு நினச்சாருன்னா யாரை வேணாலும் தூக்குவார். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவார்? நேருக்கும் சேர்த்து தான்டா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னது இவ்வளவுதான். உங்கள் பெயரை பயன்படுத்தி இவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்களே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்டா அழுகுற? இப்போ நான் போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நேரு என்னை கூலிப்படையை வைத்து என்னை காலி செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நான் பேசினேன்னா அப்படியே வீரம் மாதிரி நான் ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது பிரச்சனை கிடையாது. பரவாயில்ல சார், நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். கேள்வி என்ன, ஏன் எதுக்கு கூலிப்படை? இப்போ ரோட்டில் நான் 2 பேர் வந்து 2 அரை விட்டோன்னா சுண்டு படுக்க போகிறேன் நான். நீ எதுக்கு பெரிய கூலிப்படை? வேற ஒன்றுமே கிடையாது. அட்டென்ஷன் சீக்கிங் தவிர வேற என்ன இருக்க முடியும்? உனக்கு என்ன, நீ கூலிப்படை ஆல்பத்தில் நீ வரத்தா? தெரியுது, நீ மூடு. உனக்கு ஒரு அதிகாரியோட தனிப்பட்ட வாய்க்கா தகராறு தான் அது. This is an unwanted statement irrelevant to the current situation. போ, நீதிமன்றத்துக்கு போ, வழக்கு போடு. உங்களோட ஆதாரம் தான் வழக்கு போடு. கேட்டா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொன்னாங்க. சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் எப்போ சொல்லுவாங்க? தனிநபர்களை கூப்பிட்டு உனக்கு வந்து ஆபத்து இருக்குது, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விஜிலன்ஸ் இருக்கக்கூடிய ஏடிஜிபி கிரேடில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து உனக்கு எதிராக சதி பண்ணுறாரு, அங்கேருந்து ஒரு 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 கும்பலை இறக்க போகிறாரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தான் அந்த கும்பலை என்னைக்கோ தூக்கியிருப்பாங்களே. என்னால முடியலடா. என்ன கதை விடுற நீ? தாண்டா கிராமம் நடந்த உண்மை சொன்னா நம்பவே மாட்டாங்க. போய் ஒரு சிம்பத்தி ஆடுறதுக்காக நீ வந்து இதையெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கே தவிர்த்து லாஜிக்காக எதுவுமே இல்லையாங்க. ஒரு மும்பையிலேருந்துலாம் இறக்குமதி பண்ணல. இந்த அளவுக்கு நீயா உனக்கு ஒரு பில்டப் பண்ணி கொடுத்துக்கிறியா? மும்பையிலேருந்து இறக்கி இவரை தூக்கிறதுக்கு நீ பெரிய டானா நீ? யார் நீ? ஆஃப்டர் ஆல் யூடியூப்ல வம்பு பேசிக்கிட்டு இருக்க ஒரு நபர், அவ்வளோதானே. அதுக்கு மேலே நீ என்ன? ஏய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கேள்வி. நீ என்ன புரட்சி பண்ண? மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நபர்களில் ஒரு முக்கியமான நபர்னு உன்னையும் சொல்லலாம். மசால் வடை மசால் வடை அருண் சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது.